ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்னென்னா நம்ம அடுப்பு வச்சு சமைக்கிறங்காட்டி இந்த இடம் ஃபுல்லாக கறி ஆகுது, குச்சிகளை கசகசான்னு இருக்குது. அதனால் வந்து இடத்த மாற்றலான்னு முடிவு பண்ணிவிட்டு இந்த இடத்துல அடுப்பு வைக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கிறோம். ஏன்னா இந்த இடத்துல வச்சோம்னா ஓரமாக இருக்குது, குச்சியெல்லாம் சைடில் வச்சுக்கலாம், எரிக்க வேண்டியதெல்லாம் அதோடைக்கு நீட்டாக வச்சுக்கலாம். செடி கொஞ்சம் பாதிப்பு இருக்குது, அது கொஞ்சம் கொஞ்சம் தள்ளி வச்சு கட் பண்ணிக்கலாம். இந்த இடத்த இப்போ சூஸ் பண்ணி வச்சுருக்கோம். சரி உட்கார கொஞ்சம் இடம் ஆலா பிளாக் வேண்டாம், ஆலா பிளாக் வேண்டாம். இப்போ இருக்கிற செங்கல் வச்சு புதுசாக ஏதோ ட்ரை பண்ணி பார்க்கலாம். சாம்பல் வந்து அப்படியே கீழே வச்சு எடுக்கலாம், மண்ணுக்குள்ளே வச்சு சமைக்கிற மாதிரி மேலேருந்து குச்சி வைக்கலாம் அப்படிங்கிற 2-3 ஐடியா வச்சு இது செய்கிறேன். பட் சக்ஸஸ் ஆகலைன்னு பார்க்க அடுப்பு ரெடி பண்ணிவிட்டேன். ஆக்சுவலி வந்து டெமோ அடுப்பு தான். என்னென்ன பண்ணிக்கிறேன்னு பாருங்கள். ஒன்றுமே இல்லை, ஈஸியாக 6 வேணாலும் பண்ணலாம். செங்கல் வச்சாச்சு, ஓகேங்களா. அப்புறம் இதில் என்னென்ன பண்ணிக்கிறேன், சிம்பிளாக வந்து இந்த இடத்துல மட்டும் கல் வந்து தனியாக வச்சுருக்கிறேன். ஏன்னா சாம்பல் எடுக்கணுன்னா க்ளீன் பண்ணோன்னே அதுக்காக இந்த கல்லை பிடிச்சி இழுத்தோம்னா கல் தனியாக ஒரு செட்டே வந்துடும். சாம்பல் மட்டும் எடுத்துகிட்டு பண்ணுற மாதிரி. இதே கலவி வச்சு பூசினோம்னா கொஞ்சம் டக்குன்னு உட்காரும். நம்ம கலவி வைக்கல, ஏன்னா நம்ம எப்போ வேணாலும் ஏதோ ஒன்று பண்ணுவோம். ஏன்னா செடிக்குள்ளே தான் வைக்கிறோம். வேறு ஏதாவது ஆல்ட்ரு இருந்தால் ஆல்ட்ரு பண்ணிக்கலாங்கிறதுக்காக இப்போதைக்கு செட் பண்ணிக்கிறேன். பட் என்ன இதில் ஒரு வேலை பெண்டிங் இருக்குது. ஏன்னா இவ்வளோ ஹைட் வச்சா தன்னால் நிற்காது, ஏதோ ஒன்று சாஞ்சிரு, வெயிட் வச்சா நகரு. அதுக்காக என்ன பண்ணலான்ட்டு இருக்கிறேன்னா, இங்கே பிளான் ஃபஸ்ட்டே வந்து என்னென்னா இந்த இடத்துல வலை ஒன்று வச்சிடுறது. இந்த இடத்துல வலை வச்சிடுறது, ஓகேங்களா. வலை ஒன்று வச்சிட்டோம்னா குச்சியில் இப்படி வைக்கும்போது சாம்பல் கீழே விழுந்துடும், தணல் மட்டும் எரிஞ்சிட்டே இருக்கும், ஓகேங்களா. மேலே அடுப்பு வச்சோம்னா கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். அதே வந்து சாம்பல் க்ளீன் பண்ணோன்னா இது எல்லாத்தையும் எடுக்கிற மாதிரி இருக்கும். அதனால தான் இந்த ஒரு செட்டப் வச்சுருக்குது. இந்த செங்கல் வெளியே எடுத்தோம்னா இந்த அந்த வலை வந்து இதெல்லாம் மேக்ஸிமம் பிடிச்சிக்கு, இதெல்லாம் ஷேக் ஆகாமல் அப்படியே பிடிச்சிக்கும். இது ஓரளவுக்கு பிடிச்சிக்குன்னு நினைக்கிறேன், எப்படின்னு தெரில. இது ஓரளவுக்கு பிடிச்சிக்குன்னு நினைக்கிறேன். அப்புறம் வந்து அது பிடிச்சிருச்சுன்னா நம்ம அதை மட்டும் எடுத்து சாம்பல் மட்டும் உள்ளே க்ளீன் பண்ணிக்கலாம். அந்த சைடு வச்சு அப்படியே க்ளீன் பண்ணி வெளியே எடுத்துக்கலாம். அதுக்காக இந்த ஐடியா பண்ணியிருக்கோம். அந்த வலையை வச்ச வரைக்கும் உங்களுக்கு வாங்கலை, நீ வாங்கிட்டு வந்து இந்த வீடியோவில் அப்படியே கண்டினியூ பண்ணுற மாதிரி உங்களுக்கு பார்க்குற மாதிரி எப்படி ரிசல்ட் வருதுன்னு பார்க்கலாம். ஓகே பாருங்கள், இந்த பிளான் பண்ண இதெல்லாம் ஃபெயிலியர் ஆகி போச்சு. அதனால் வந்து என்னென்னா இப்போ ராக்கெட் அடுப்பு பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா இது வந்து நிறைய கல் வேணும், நிறைய இடம் தேவை, இது போட்டு இப்படி பண்ணலாம். அதனால சரி இது வேண்டாம், இதனால் ராக்கெட் அடுப்பு பண்ணலான்னு முடிவு பண்ணியாச்சு. அது எப்படிங்கிறது